குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ட்ராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. உங்களுக்கு தேவையான பெயிண்ட் ப்ரஷ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் வரையலாம். 1 hour கழித்து நான் வந்து யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெயிண்ட்டையும் கீழே போடக்கூடாது, எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பெயிண்ட் பேலட் இருக்கு, எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியல. சரி, இந்த சின்னதே எடுத்துக்கலாம். இந்த குட்டி பெயிண்ட் பேலட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போர்டு எடுத்துக்கலாம். நம்ம எந்த பிரஷ் எடுக்கலாம்? பிங்க் கலர் பிரஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஆரஞ்சு கலர் பிரஷ் எடுத்துக்கலாம். ஓகே, 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு ரெயின்போ வரையலாம். ஃபர்ஸ்ட் வயலட், விப்ஜிஆர்ல வயலட். அதுக்கப்புறமா விப்ஜிஆர்ல இண்டிகோ, இண்டிகோக்கு அப்புறமா ப்ளூ, ப்ளூக்கு அப்புறம் கிரீன், கிரீனுக்கு அப்புறம் எல்லோ, எல்லோக்கு அப்புறம் ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு அப்புறம் கடைசி கலர் ரெட். ஐயோ, ரெயின்போ தலைகீழா வரைஞ்சிட்டேனா? சரி, இனி எதுவுமே பண்ண முடியாது. கிளவுட்ஸையும் வரைஞ்சிடலாம். நான் என்ன வரையறது? என்னோட ஃபேவரட் பட்டர்ஃப்ளை வரையலாம். பட்டர்ஃப்ளை வந்து எப்பவுமே கலர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரெக்கை வந்து ரெட் கலர்ல போட்டுடலாம். இந்த பக்கம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து இந்த பக்கமும் ரெட் கலர் வரைஞ்சிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இந்த மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து பிளாக் கலரில் போட்டுட்டு கண்ணு எங்கே வரையலாம்? ஓகே, கண்ணு வரைஞ்சாச்சு. இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, உள்ள டாட் டாட்டா வச்சிடலாம். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம என்ன வரையலாம்? செவுத்துல ரெயின்போ கேட் இருக்கு, அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கேட்டோட ஃபேஸ் வரைஞ்சிட்டு உள்ள ரெயின்போ கலர்ஸ் ரெட், எல்லோ, கிரீன், பர்பிள், ப்ளூ. அச்சச்சோ, நிறைய கேப் இருக்கே. இங்க ஆரஞ்சு ஃபில் பண்ணிடலாம். 2 கண்ணு பிளாக் கலர்ல வரைஞ்சிட்டு பூனையோட வாய் வந்து அழகா இருக்கும்ல, இப்படி மீச மாதிரி இழுத்து விடணும் பூனையோட வாயை. ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போறேன். சரி, மற்றவங்க எல்லாம் என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? பிங்கி பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காளே. அச்சச்சோ, ஒருவேளை அவ வின் பண்ணிட்டான்னா என்ன பண்றது? நம்ம தான் வின் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். டிம்பிள் என்ன வரைஞ்சிருக்கா? அச்சச்சோ, டிம்பிள் ரெயின்போ தலைகீழா வரைஞ்சிருக்கா. அவ எப்படி வின் பண்ண மாட்டா. பிங்கி, நான் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை அழகாக்குறேன். ஏய், என்ன பண்ற? ஏய், என்ன பண்ற நான்சி? ஏன் என்னோட டிராயிங் கெடுக்கற? நான்சி, என்னோட டிராயிங் வேணும்னே கெடுக்கறியா? இரு, மேம் வந்தா சொல்லி தரேன், இரு. எப்படியோ பிங்கியோட டிராயிங் கெடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ண போறோம். ஜாலி ஜாலி. அச்சச்சோ, பெயிண்ட கீழே தட்டி விட்டுட்டேனா? இப்போ என்ன பண்றது? மேம் பார்த்தா திட்டுவாங்களே. ஐயோ அம்மா, நல்லா விழுந்தியா? வேணும் உனக்கு. நான்சி, நல்லா வேணும் உனக்கு. உன் ஃபேஸ் ஃபுல்லா பெயிண்ட். மேம் பார்த்தா நல்லா திட்டு வாங்க போற. ஓகே, 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாரும் டிராயிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தோடது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? டிம்பிளோடது அழகா தான் இருக்கு, ஆனா ரிவர்ஸ்ல வரைஞ்சிருக்கியே டிம்பிள். ஓகே, அடுத்தது பிங்கியோட பட்டர்ஃப்ளை அழகா இருக்கு, ஆனா மேல என்ன யாரோ கிறுக்குன மாதிரி இருக்கு. என்னாச்சு பிங்கி? மேம், அது நான்சி வேணும்னே என்னோட டிராயிங்கை கெடுக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டா மேம். நான்சி பண்ணாளா? இரு, நான்சியோட டிராயிங் பார்க்கலாம். நான்சி, உன்னோட ரெயின்போ கேட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ போர்டில் வரைய சொன்னா உன்னோட ஃபேஸில் வரைஞ்சிருக்க, தரையில வேற பெயிண்ட் கொட்டி வச்சிருக்க. பிங்கியோட டிராயிங்கை வேற கெடுத்தியாமே. இது ரொம்ப மோசமான விஷயம் நான்சி. நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான்சி, டிராயிங்னு பார்த்தா உன்னோட டிராயிங் தான் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நான் இந்த பெயிண்டிங் காம்படிஷனோட முக்கியமான ரூல் என்ன சொன்னேன்? பெயிண்ட்டை கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால இன்னைக்கோட வின்னர் வந்து பிங்கி தான்.